வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு D4 அன்கட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கேருந்து பூக்கட் கிளம்புறோம். அதுக்குரிய லக்கேஜை மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இங்கே பேங்காக்கில் நாங்கள் தங்கின ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பரான பேக்கரி ஒன்று இருக்குது. அங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி பேக் பண்ணி போட்டுக்கிட்டுருக்காங்க. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே எது வாங்கினாலும் காஸ்ட்லி, அதனால் இங்கேயே கொஞ்சம் திங்கிற ஜாமான் வாங்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். பனானா புட்டிங், ரோல் கேக், அப்புறம் குக்கீஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஓகே, பாய். போல்ட் கேப்லேருந்து இறங்கி டான் முயாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. போல்ட் கேப் 250 பாட் ஆச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு. நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 3:20 PM ஏர் ஏஷியா. இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு அடல்ட்டுக்கு 1700 ரூபா ஆச்சு. அதை நான் ஒரு 2 months முன்னாடியே புக் பண்ணிட்டேன், அதனால் சீப்பாக கிடச்சிச்சு. ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் பையில் பதுக்கி வச்சுருக்கோம். அது செக்யூரிட்டி செக்கில் மாட்டுதா என்னன்னு பார்ப்போம். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். போகலாம். யூஎஸ் பெர்ஃப்யூமை வந்து பிடிச்சிட்டாங்க. அது 250 ml மேலே இருக்கிறதுனால அதை ஈட்டபிள்ஸை காப்பாற்ற போய் சென்ட்டை இழந்தாச்சு. பெர்ஃப்யூம் ஃப்ரம் யூஎஸ். ரொம்ப நாள் திவ்யாவுக்கு பிடிச்ச சென்ட்டு பாட்டில் அதை எடுத்து குப்பையால் போட சொல்லிட்டாங்க. $14.50 அது வேஸ்ட் ஆகிடுச்சு. குப்பையில் போட்டாச்சு. ஒரே மன வருத்தமாக இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா பிரேசில்காரரு, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நம்ம சேனல் கூட D4 அன்கட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ளைட்டில் சாப்பாடு எதுவுமே கிடையாது. எது வேணும்னாலும் இந்த பேம்ப்ளெட்டை பார்த்து தான் ஆர்டர் போடணும். ஏற்கனவே நாங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சு வெளியே சாப்பிட்டு தான் உள்ளே ஏறணும். ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் எது வாங்கினாலும் காஸ்ட்லி தான். இப்போ இங்கே பூக்கட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பட்டாங் போகணும். பட்டாங்க்கு ஒரு பஸ்ஸு வெளியே அவுட்ருக்கு வந்தீங்கன்னா 100 பாட் பெர் ஹெட்டுக்கு ஏறிக்கலாம். உள்ளேயே புக் பண்ணிங்கன்னா 200, 300, 400 பாட்டுன்னு நிறைய ஸ்கேம் இருக்குது. இதான் அந்த 100 பாட்டுக்கு டிக்கெட். நைட்டு போகிற வழி ஃபுல்லாக மழை. ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்ரு இருந்து இறங்கினோடனே காற்று மழை பெய்யுது இங்கே பூக்கட்டில். அதனால் இந்த ஷாப்பிங்குள்ளே என்ட்ராகிட்டு மழை விட்ற வரையும் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயும் திவ்யா அம்மாவும் ஷாப்பிங் பண்ணணும்னா பண்ணலாம். ரேட்டு குறையா இருந்தால் வாங்கிக்கலாம். குத்து உரங்குட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறீங்களாமே?
திவ்யா அங்கிட்டு ஓடிட்டா அந்த சைடு. என் மேலே முதுகில் வச்சுட்டேன்டி இங்கே. நல்லா அப்படி குத்துது. ஜங்கிள் சிலோனில் இருக்கோம். இப்போ அதுக்கு அட்ஜசன்ட்லேயே பாங்லா ரோடு இருக்குது, வாக்கிங் ஸ்ட்ரீட், புக்கட், அங்கே போகிறோம். இந்த வயசான தாத்தா கஞ்சா அடித்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கும்பிட்றாரு, விட்டுருங்கன்னு விட மாட்டுறாங்க. இது இங்கே உள்ள வாக்கிங் ஸ்ட்ரீட், பட்டையா வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி பூக்கட்டில் இதான் வாக்கிங் ஸ்ட்ரீட். எஸ், இங்கே இப்போ தான் மழை நின்றுருக்கு. அதனால் மழை நின்னா நிற்கிதோ நிற்கலையோ, இந்த இடம் ஃபுல்லாக லைவ்லியாக தான் இருக்குது எப்பயுமே. இங்கே பாங்லா ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா கிளப்ஸில் பிங் பாங் ஷோக்கு வெளியே இருந்தே வாங்க 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 வாங்கன்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்குமே நாங்கள் இந்த பாங்லா ரோட்டில் போகல. ஏன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால, இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எங்கேயும் போகல. ஏதாவது பேசுங்க மேம். எங்கே இருக்கோம், எங்கே இருக்கீங்க? பூரா மணல் மண்ணாக இருக்குது. இதுதான் பட்டாங் பீச்சு. நைட்டு பாங்லா ரோடு முடிச்சுட்டு இங்கே நிற்கிறோம். லைட் எரியுது. இந்த சட்டை பார்த்திங்கன்னா லைட்டு, பேட்ரி எல்லாம் ஓட கொடுக்குறான். ரேட்டு பார்த்திங்கன்னா 1500 பாட்டு கொள்ளை. டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே ஜூஸு கீஸு குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சாரி, ரூமுக்கு. கிட்டத்தட்ட 7-8 நைட் ஆச்சு தாய்லாண்டுக்கு வந்து. அதனால் ரூமா வீடான்னு வித்தியாசம் தெரில. இதுதான் நாங்கள் மெமரி பொட்டிக் பட்டாங்கில் தங்கிட்டு இருக்கிற ரூமு. புக்கட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட பூக்கட்டில் டே 1 முடிஞ்சது. அடுத்த நாள் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரையும் பை ஃப்ரம் D4 Uncut. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.